நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலி மூவி. நல்லா இருக்கு மூவி. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சார் வாழ்ந்துட்டாரு சார். அதுல வாழ்ந்துட்டாரு. படம் தரமா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர். அடுத்த நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம். தலைவன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. தலைவன் தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரையுமே. ராஷ்மிகா, நாகார்ஜுனா யாருமே கண்ணுக்கு தெரியல. தலைவன் மட்டும்தான். சூப்பர். தரமா போட்டிருக்காரு. டிஎஸ்பி சத்தியமா 2 படம் பண்ணியிருக்காரு. இது 3வது படம். தரமா போட்டிருக்காரு. பயங்கரம். மியூசிக்லாம் பிச்சுட்டாரு. எந்தெந்த இடத்துல எப்படி ஹைப் இருக்கணுமோ அப்படி இருந்து செம மாஸ். சூப்பரா இருக்கு படம். கான்செப்ட் தானா? கான்செப்ட் ஓரியன்டா தலைவன் எப்பவும் நடிக்கிறது தான். என்ன சொல்ல வந்தாலும் அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரிவீல் பண்ண விரும்பல. படம் வந்து பாருங்க. தேங்க்யூ. ப்ரோ அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் ப்ரோ. என் தலைவனுக்கு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் தலைவனுக்கு. ப்ரோ படத்துல அந்த எமோஷனலா கனெக்ட் ஆவாங்களா ப்ரோ? அப்படி கனெக்ட் ஆயிட்டார் ப்ரோ தலைவங்க கூட. ராஷ்மிகா, நாகார்ஜுனா யாருமே கண்ணுக்கு தெரியல ப்ரோ. தலைவன் மட்டும்தான். அவ்வளோ எமோஷனலா அவ்வளோ படம் பிளாக் பஸ்டர் ப்ரோ. கண்டிப்பா அடுத்த நேஷனல் அவார்டு ப்ரோ. படம் சூப்பர்ண்ணா. சொன்ன மாதிரி சேவல் பந்தி அடிச்சிச்சு. அவர் இந்த படம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. வித்தியாசமான படம். தமிழ் சினிமால வேற மாதிரி இருக்கு. எல்லாருமே பிச்சைக்காரங்க நிரூபிச்சிட்டார் படத்துல வேற மாதிரி. ஸோ பாட்டு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் மட்டும் டியூரேஷன் அதிகம். மற்றபடி எல்லா கதை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் தவிர இந்த கதை வேற யாராலும் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரை தவிர இந்த கதை யார் பண்ணாலும் இந்த படம் ஓடி இருக்காது. ஆமா அதுதான் சொல்றேன். தனுஷ் தவிர இந்த ரோல் யாரும் பண்ணவும் முடியாது. அவர் தவிர யாரும் செட்டும் ஆகாது. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா வாழ்ந்துருக்காரு. அந்த குப்பை கடங்கெல்லாம் கடந்து அவர் சொன்ன மாதிரி சூப்பரா வாழ்ந்துருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. யாருமே கண்ணுக்கு தெரியல. தலைவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. தலைவன் தான் எப்பவுமே தலைவன் தான். படம் செம்மையா சீரியஸா வந்து எமோஷனலா ஒரு நல்ல கண்டென்ட்டா பயங்கரமா எடுத்திருக்காங்க. சீரியஸா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும் ப்ரோ. படம் அதுலயே வாழ்ந்துட்டாரு ப்ரோ. ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுல வந்து ஒரு கடமைக்கு நடிக்காம அதுல வந்து ஒரு எப்படி சொல்றது அதுல ஃபுல் ஒரு மாதிரி ஒரு அவர் பொட்டன்ஷியல் ஃபுல்லா இறக்கிட்டாரு ப்ரோ. தலைவன் சத்தியமா மாசு ப்ரோ. வேற மாதிரி சூப்பர். படம் நல்லா வந்திருக்குதுண்ணா. சூப்பராக வந்துருக்கு படம். அவர் நடிப்பில் குறைய சொல்ல தேவையில்ல. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர். நல்லா அவர் நல்லா தான் பண்ணுறாரு. பாக்யராஜ் நல்லா பண்ணுறாரு. ராஷ்மிகா, டிஎஸ்பி, மியூசிக்கு, நாகார்ஜுனா எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க படத்தில். அவர் பிச்சைக்காரன் வேஷம் வந்து போட்டிருக்காரு தனுஷ். பிச்சைக்காரன் வந்து பணக்காரனாக போகிறது தான். அதான் படத்தில் வந்து பணம், பேர், புகழ் எதுவுமே தேவையில்லாண்டார் தலைவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து குபேரா இது இட்லி கடை, தேரியஷ்க்கு மீன், வடச்சென்னை 2 3மே நல்ல படமாக இருக்கும். வடச்சென்னை 2 திருவிழா குளமாக இருக்கும் இங்கே ரோஹினியில். கண்டிப்பாக அவங்க வந்து நார்மல் ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பரவாயில்ல நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா. தெலுங்கு தானே? இது தெலுங்கு மூவி தான். இது ஃபுல்லாக அங்கே தெலுங்கானாவில் தான் எடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது படம். அப்போ கூட டிஎஸ்பி நல்லா கொடுத்துருவாரு. வேங்கையில் லாஸ்ட்டாக கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். வேங்கையில் அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குறாரு. நல்லா கொடுத்துருவாரு டிஎஸ்பி. மியூசிக் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். சூப்பராக நடிச்சிட்டாரு ப்ரோ. எங்கள் படம் ப்ரோ ஃபேன்ஸுக்காகவும் நடிக்கிறாரு அவர். அது போதும். அதேமாரி ஜூலை 28 வந்து அவர் பிறந்தநாள் வருது. அவருக்காக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தனுஷ் ஆக்டிங் சொல்லவே தேவை. வழக்கம் போல இருந்துச்சு. நாகசைட்னியா லாஸ்ட்டாக தான் வந்துருந்தாரு. 3 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் லேக் அப்பப்போ இருந்தது. பட் படம் சூப்பராக இருக்கு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில விஷயம் இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஃபெயில் பண்ணுவாங்க. இல்லைண்ணா பிச்சைக்காரங்க ரோல்ன்ற அந்த அளவு வரலண்ணா. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த கேரக்டர் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. மியூசிக் நல்லா இருந்ததுண்ணா. பட் அந்த படத்துக்கு அந்த மியூசிக் தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவு அனிருத் அந்த லெவல்லாம் இல்லைண்ணா. சாங்ஸ் போய் வா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சாங் மோட்டிவேட்டடாக அதுவும் சூப்பராக இருந்ததுண்ணா. ராஷ்மிகா வந்து வழக்கம் போல தான்
இல்ல நான் கிளாம் சுத்தமா கிளாமரே இல்ல. புஷ்பாவுக்கு இருக்கும் ஆப்போசிட்டா இருக்காங்க. ஆமாண்ணா. யாரு? அஸ்மியா அதான் நான் புஷ்பா படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா நார்மலா இருந்தாங்க. அதுல இருந்து கிளாமருக்கு எங்க அந்த இதுவே இருக்காது. நார்மலா ஏரியால இருக்க பொண்ணு மாதிரி சுத்தினாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வந்து டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. ராஷ்மிகா மேடம்க்கும் இவருக்கும் வந்து லைக் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெஸ்டி மாதிரி தான் வந்திருக்காங்களே. அண்ட் ஃபைனலா வந்து ராஷ்மிகா மேடம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க தனுஷ் சாருக்கு. அதுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டே ஆகாது, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடிச்சிருக்காங்கல்ல. ஃபுல்லாவே வந்து ஒரு குப்பையில இருந்து நடிக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. அந்த ஸ்மெல்ல அவங்க இருந்து நடிக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். சூப்பரா இருந்துச்சு. நாகார்ஜுனா சார் வந்து இல்ல சிஐடியா வந்திருக்காரு. அண்ட் அவரோட பெஸ்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலா நடிச்சிருக்காரு. வில்லன் சைடும் அண்ட் ஹீரோ சைடுக்கும் சேர்த்து நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கண்டிப்பா சொல்லவா சார், தனுஷ் சார் சொல்லவே வேண்டாம். செம்மையா இருந்துச்சு. தனுஷ் சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா பெரிய ஒரு ட்ரீட் தான் இது. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் அதை. கண்டிப்பா இந்த மாதிரி நடிச்சிருக்காங்கல்ல, கண்டிப்பா நான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அவருக்கு நேஷனல் அவார்ட் கண்டிப்பா கொடுக்கலாம் அவருக்கு.